கேஸ் சிலிண்டர் எப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும். ஒரு சிலிண்டர் கொடுக்கும்போது 30 நாள் 40 நாள் வரைக்கும் போகும் வீட்டுல. 20 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும் சர்வர். இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். கட்டுப்பாடுல எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்ப நீ உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் நான் தரேன் உங்களுக்கு. இல்ல நீ எங்க புக் பண்றீங்களோ நான் தரேன். எங்க உங்களுக்கு எங்க வேணுமோ நான் தர சொல்றேன். ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. இத நீங்க இப்படி இல்ல நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில அர்த்தம் இருக்கா, என்னுடைய கேள்வியில அர்த்தம் இருக்கா? இல்ல ஒரே நிமிஷம். ஹோட்டல்ல அவங்க ரேட்டு எவ்வளவு போட்டிருக்காங்க, எவ்வளவு எத்தனை ஐட்டங்களுக்கு ரேட் எவ்வளவு, குறைச்சதுக்கு ரேட் எவ்வளவு, நீ அதை பார்க்கணும் இல்லையா? அது அன்னைக்கு அங்கே மாதிரி எதிர்கட்சிக்காரங்க எழுதி போட்டிருப்பாங்களா இருக்கும். அது அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சின்ன 19 கேஜி சிலிண்டர் இருக்குல்ல, 16 கேஜி சிலிண்டரை அதே விலைக்கு ஹோட்டல்ல குறைச்ச விலைக்கு மாத்தி விற்கிறாங்க. ஒரு சிலிண்டர் திருட்டுக்காக சில சிஸ்டங்கள் வச்சிருப்பாங்க. கட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு வேணா நீ எந்த ஏரியால இருக்கீங்களோ, நீ உங்க ஏரியா சொல்லுங்க, அந்த டீலர் அது எங்க சென்னையில எந்த ஏரியான்னு கேளுங்க, ஐஓசியா பிபிசியா எதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு 20 daysல உங்களுக்கு தர சொல்றேன். அதாவது இன்னைக்கு உலகம் போர் நடக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதாரம் எங்கேயுமே கிடையாது. பொருளாதார கட்டுப்பாடு நெருக்கடியே கிடையாது. இன்னைக்கு எல்லா ஆயில் விலை கூடி இருக்கு. ஆனா இந்தியாவில் இன்னைக்கு டீசல் விலை, பெட்ரோல் விலை இன்னைக்கு 1 பைசாவை நான் கூட்டல. எந்த அளவு இருக்கு அதே மாதிரி. சார், பெண்களை பத்தி பேசக்கூடாது, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், அதோட முடிச்சிருக்கோம். என்னங்க சார், அதிமுக தனித்தான் ஆட்சி அமைக்கும். நிச்சயமா நாங்க எங்களுக்கு இப்பதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமா பிஜேபி சார்பாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை தனியாகவும் கொடுப்போம், என்டியோட சேர்ந்து கொடுப்போம். நான் இப்பதான் பதில் சொல்லி முடிச்சேன். இல்ல இப்பதான் பதில் சொல்லிட்டேன். அடுத்த கட்சி பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா, தைரியமா சொல்லுங்க. 503 தேர்தல் அறிக்கை சொல்லி இருக்கிறோம், நாங்க இத்தனை நிறைவேற்றி இருக்கோம், சொல்லுங்க. நீங்க ரிப்போர்ட் சொல்லுங்க. நான் இப்ப கேட்டா நான் உங்களுக்கு பதில் தரேன். நான் இப்ப 5 நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நிறைவேற்றுனா, சொல்லாது எது, சொன்னது எது. சொன்னதை 28 மாசம் கொடுக்கல, சொன்னது 28 மாசம் கொடுக்குங்க. அந்த 28 யாராவது நீங்க ஒரு பிரஸ்ல யாராவது ஒருத்தர் சார் நீங்க ஏன் 28 மாசம் கொடுக்கலன்னு யாராவது பிரஸ்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா முதலமைச்சரை? ஒருத்தர் கூட கேட்க. நாங்க வெறும் 5 வருஷமா பார்த்துருக்கோம். இல்ல நீங்க இப்ப நீங்க கேட்கிற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. அசம்பிளிலே சொல்லியாச்சு. கேளுங்க. கொள்கைன்னா அவங்களுடைய கொள்கைகளை சொல்லணும். இல்ல அவங்களுடைய கொள்கையை சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எங்களுடைய கொள்கையை ஒத்து கேட்டா நாங்க சொல்லுவோம். கொள்கைன்னா பேர்ல மட்டும் சொல்லிட்டா எப்படி சார்? வெறும் சீனில் மட்டும் எழுதிட்டு இன்னைக்கு அதெல்லாம் நான் எப்படி அதுக்கு நீங்க தான் சொல்றீங்க.
அவங்க இல்ல அவங்க கொள்கையை சொல்லட்டும், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.